டேய் ஆர்சிபி வெக்கம் காட்டவனுங்களே புட்டுக்கிறீங்களா நேற்று? ஆர்சிபி இயல்பு நிலைக்கு திரும்பியது. என் தலைவன் தான், நான் அப்பவே சொன்னேன், இப்படி ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு நீங்க ஆடுவீங்கடான்னு எனக்கு தெரியும். பஞ்சாப் கிட்ட ஜெயிச்சுட்டு ஆடினீங்க. நேற்று நல்லா டைட் பண்ணிட்டானுங்க கேகேஆர் போலது. ஸ்டார்க்கு 29 கோடி உன்னை பறக்க விட்டு அடிச்சாரா எங்க தலைவன் விராட் கோலி அண்ணன். அப்புறம் தினேஷ் கார்த்திகார கடைசியில வந்து ஒரு கேமியோ ரோல். அவர் லாஸ்ட்ல ஓவர்ல மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, 160 கூட வந்துருக்காது, 155 தான் இருக்கும். தலைவனே கடைசியில இது பண்ணிட்டாங்க, டைட் பண்ணிட்டாங்க விராட் கோலி. அடி 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 பொழுது கட்டியிருந்தாரு. டுப்ளசி ஒரு ஃபிளிக்கில் இப்படி ஒரு 6 அடிச்சாரு, மறுபடியும் அதே ஷாட் எப்படி ட்ரை பண்றாரு பார்த்தா டப்புன்னு அவுட் ஆகிட்டாப்புல. வேலைக்கு ஆகல. அந்த அர்ஷித்ரானா அப்படின்னு வந்துட்டு இருக்கிறாரு அர்ஷித்ரானா. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு அடி அடி நம்ம தலைவன் வந்துட்டாப்புல. சரி, கேமரன் கிரீன் வந்தாப்புல இன்னட் நம்பர் 3ல வந்து அவரும் கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு அடிக்கிறாரு. 2-3 6 அடிச்சாரு. நல்லா மேட்ச் போச்சு, நல்லா அடிச்சிட்டாரு. சரி, ஒரு 90 ரன்னுக்குள்ள நல்லா மேட்ச் வந்துருச்சு. வீடு வேற மேல ரெடி பண்றாங்க அந்த சாவடி. ஸோ 90 ரன்னு, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 90 ரன்னு கிட்ட ஒரு விக்கெட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் கிரீன் வந்து சரியான போல்டு ரசில் பால்ல செர ஸ்டிக்கு மிடில் ஸ்டிக் பிச்சுக்கிச்சு. ரசில் போல்டு ஆயிட்டு எப்படி தெரியுமா, ரசில் அவனை போல்டு பண்ணிட்டு இப்படி கத்துறான் ரசில். அதுக்கப்புறம் பார்த்தா மேக்ஸ்வெல் வந்தாரு டபுள். டேய் கொல்கட்டாவில் விட ஏன்டா 2 கேட்சா வந்து விட்டீங்கடா. கடைசியில் 3வது கேட்சு எனக்கு ரிங்கு சிங் இப்படி புஷ்டு இப்படி கொடுத்தா. நல்ல வேலை ரிங்கு சிங்கும் அவனை விட்டுருந்தா அவ்வளோதான், இன்னும் கழுவி விட்டு. அதனால 2 கேட்சை விட்டானுங்க, கடைசியில் 3வது கேட்சை பிடிச்சானுங்க. 2 கேட்சை விட்டானுங்க, கடைசியில் 3வது கேட்சை நல்லபடியாக பிடிச்சிட்டானுங்க. சரி, நல்லபடியாக பிடிச்சிட்டானுங்க 3வது கேட்ச். அப்புறம் பார்த்தா டப்பு என் தலைவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என் தலைவன் கிங்கு. சரிடா 200 வர போதுடா நம்ம ஆர்சிபி வின்னுடான்னு பார்த்தா தலைவனே கட்சியில் டைட் பண்ணிட்டாங்க. தலைவனாலே முடியல கட்சியில், கொஞ்சம் சில ஷார்ட்டை அடிக்க முடிஞ்சுது. சரி, ஸ்டாண்ட் பை பண்ணி ஒரு 84 ரன்ஸ் என் தலைவன் அடிச்சுட்டான். சரி, தினேஷ் கார்த்திக் வந்தாப்புல டப்பு டிப்புன்னு 3 6, ஆனால் தான் 180 எல்லாம் அவ்வளோதான் வந்துட்டு. ஸ்டார்க்கை வச்சு கீச்சாச்சு. நரையனோட 500வது மேட்ச் நேற்று, அதையும் வச்சு கீச்சாச்சு. இதில் என்ன அன்எக்ஸ்பெக்டட் அன்ட்விஸ்ட் மொமெண்ட் இந்த மேட்ச்ல என்னன்னா, விராட் கோலி பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பிரேக்ல நம்ம கௌதம் கம்பீர் அண்ணா வந்துட்டு கை 2 பேரும் சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் அழகாக கட்டி பூச்சி கை கோத்துக்குனாங்க. என்ன பேசியிருப்பாங்க தெரியல. என்ன விராட்டே, நம்ம கணிப்பு என்ன விராட்டே பையன் பிறந்துக்கிறான், அக்காய் பிறந்துட்டான், எங்களுக்கு எப்போ ட்ரீட் வைப்பேன் அப்படின்னு கௌதம் கம்பீர் கேட்குற மாதிரி நமக்கு ஒரு இமேஜினேஷன். அவர் வைக்கிற நான் என்ன இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்கா, நல்லா இருக்கேன்டா, சரிடா பையன் போத்துட்டான், ட்ரீட்டு வை, ஐபிஎல்லாம் ஃபார்மில் வந்துட்டேன், பழையபடி ஃபார்மில் வந்துட்டேன், சரிண்ணா ட்ரீட்டு வை எங்களுக்கு, ஏன்னா பார்த்து பண்ணு அப்படின்னு நம்ம கௌதம் கம்பீர் அண்ணா வந்து கேட்குற மாதிரி விராட் கோலி பண்ணிடலாம்ண்ணா, அது ஐபிஎல் சீசன் முடிஞ்சிட்டோம், பார்த்து பண்ணிடுறேன், நல்லபடியாக பையன் பிறந்துக்கிறான், வாரிசு வந்துக்கிறான், நம்ம தலைவன் வந்து இப்படி பேச பண்ணிடுற சொல்லிட்டு இது நம்ம ஒரு இமேஜினேஷன். நான் இப்படிதான் இந்த மாதிரி இப்படிதான் பேசியிருப்பாங்க ஹிந்தியில், வேற என்ன பேசியிருப்பாங்க. ஹாப்பி டைம் சிரிச்சு பேசினா இப்படி தான். என்னடா போன வருஷம் 2 பேரும் சண்டை போட்டான், இந்த வருஷம் போடவே இல்லையாடா, கான்செப்ட் எதுவுமே ஸ்கிரிப்ட் கிடைக்கலடா, ஸ்கிரிப்ட் கிடைச்ச ஒன்று உன்னை வச்சு செய்கிறேன்டா விராட்டு அப்படின்னு இப்படியும் பேசியிருக்கலாம். ஸோ ஒரு இது நம்மளோட கணிப்பு. ஸோ தொடர்ச்சியாக 9 தடவை ஆர்சிபியை கொல்கட்டா அவங்க சின்னசாமி ஹோம் மைதானத்திலே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கொல்கட்டா வந்து பார்த்தா பவர் பிளேல 85 ரன்னு பொலன்னு பொழந்துட்டான். பிலிப் சால்ட்டும் சுனில் நாராயண் டப்பு டிப்பு சிராஜே பார்த்தா சாப்பிடாங்கண்ணா போயிட்டு. நீ எல்லாம் வெக்கம் கட்டவங்க, சத்தியமாக அவங்க திட்டத்துக்கு கோவந்தான் வருது. 6 கொடுக்குறான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 5 ஓவர் 70 ரன் வந்துட்டானுங்க அவனுங்க. அடின்னு போட்டு பொழந்து எடுத்துட்டான். கிழி வெக்கம் கட்டவனை ஆர்சிபி நீ புட்டுப்படா, சாப்பிடு புட்டுக்கோ ஆர்சிபி.
அப்புறம் அடி அடிச்சு பொழந்து முடிச்சிட்டான். சரியா செய்யறோம் வெங்கடேஷ் செய்யறோம் வந்து பொல பின்னி எடுத்துட்டானுங்க. வாய்ப்பே இல்லை. ஆர்சிபி இயல்பு நிலைக்கு திரும்பி ஆர்சிபி சாவுங்கடா. என் தலைவனை சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மாத்திடுங்க. சாவுங்க. ஆர்சிபி சாவணும்டா. சாவுங்கடா. போடா வெக்கங்காட்டவனுங்க.